குரு பேரை சொல்லும் போதுதான் மாநாட்டில் கைத்தட்டு வரும். குரு தான் ஆணி வேறு அஸ்திவாரம். குரு தான் ராமதாஸுக்கு தூணா நின்னாரு. ராமதாஸுக்கு பிறகு அந்த கட்சியில சக்சீட் பண்ணுவாருன்னு நினைச்சவர் குரு. ஆனா குருவே பெருந்தன்மையா இந்த கட்சி நிற்கணும், ஐயா மகனால தான் நிற்கணும்னு அதை ஏத்துக்கிட்டவர். அதுதான் அங்க பெரிய விஷயம். இன்னொருத்தர்னா அதை ஏத்துக்க மாட்டாரு, அதுல பிரச்சனை பண்ணணும்னு நினைப்பார். அவர் பிரச்சனை பண்ண நினைக்கல. ஸோ அவருக்கு இத்தகைய புகழ் கிடைக்கிறதுக்கு அந்த சமூகத்தின் நலனுக்காக சின்சியரா இருந்தவர், எந்த மாற்றமும் கிடையாது. நானே ஒரு கூட்டங்களில் ஒரு தலித் தலைமுறைக்கு இதாட்டு பண்ணும்போது நான் ஒருத்தன் தான் தலித் தலைமுறைக்கு ஆதரவாக இருந்தேன். மணியண்ணன்கிட்டே சண்டை போட்டேன். என்னென்ன ஒருத்தரை போட்டு இப்படி எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுறீங்கன்னு மணியண்ணன்கிட்ட சண்டை போட்டேன். பட் குரு அந்த இடத்துக்குள்ளே என்ன சொன்னாருன்னா, இந்த ஜாதியை இவரெல்லாம் இப்படி காலி பண்ண பார்த்தாங்க, காமராஜ் நாடார் தான் இந்த இதை காலி பண்ணாரு அப்படின்னாரு. எனக்கு நான் இருக்கும்போது தான் குரு பேசினாரு. குருவுக்கு அந்த உணர்வுல சரின்னு எனக்கு தெரியும். நான் உண்மை யாருன்னாலும் நான் ஒத்துக்கக்கூடியவன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் அந்த சமூக உணர்வோட நின்ன குரு தான் இன்னைக்கு கையிலிட்டு அனுப்பாரு. குருவுக்கு புகழ் தான் பெரிய அளவில் இன்னைக்கு இருக்கும். மேடையில் பாருங்க, கைத்தட்டலில் பாருங்க, குரு பெருசா அனுப்பார். இது டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு பிடிக்குமான்னு கேட்டால் வேற வழி இல்லாமல் அதை செய்து தான் ஆகணும்.